இளைஞர்களுடைய கனவுகள் பொசுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இந்த பேப்பர் லீக் என்று சொல்லக்கூடிய விடைத்தாள் கசிவு என்பதல்ல பிரச்சனை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபேர் நீட்டுக்காக நியாயமாக நீட் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு நாங்களும் நீட்டை எதிர்க்கின்றோம் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் ஒன்றிய பாஜக அரசு அடிபணியும். டெல்லியில் போராடியவர்கள் ஃபேர் நீட், நியாயமான நீட் வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள். நாம் எதற்காக தொடர்ச்சியாக அந்த முன்னெடுப்பை எடுக்கின்றோம் என்றால், நீட் can never be fair. Neat has to be thrown into the dustbin. நீட் ஒருபோதும் நியாயமாக இருக்காது. நீட் குப்பை தொட்டியில வீசி எறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றோம். இந்த நீட்டை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA என்று குறிப்பிடுவார்கள். மாணவர்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக, மாணவர்களை மருத்துவ படிப்புக்கு அவர்கள் தகுதியானவர்கள் தானா என்பதை சோதித்து தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த NTA என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே, அதற்கு பெயர் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நோ, இட்ஸ் நாட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இட் இஸ் நேஷனல் டீசிங் ஏஜென்சி. அது டெஸ்டிங் ஏஜென்சி இல்ல. மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கக்கூடிய, அவர்களை வம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு முகமையாகத்தான் அது செயல்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்திய இந்த நீட் தேர்வு மட்டுமல்ல, கியூட் தேர்வு மட்டுமல்ல, அதாவது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, UGC நெட், அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வாக இருக்கட்டும், எல்லா தேர்வுகளும் மிகப்பெரிய ஒரு மோசடிகளை சந்தித்திருக்கின்றது என்பதற்கு அடுக்கடுக்காக பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து பாஜக ஆட்சியில, மோடியினுடைய ஆட்சியில கல்வி வணிகமயமாக்கப்பட்டு, அந்த வணிகமயமாக்கலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிற்காக பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் என்ற பெயரில நடத்தப்பட்டு, அதன் காரணமாக இளைஞர்களுடைய கனவுகள் பொசுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. அதனாலதான் நாம் டெல்லியிலே நடந்த போராட்டம், இந்த பேப்பர் லீக் என்று சொல்லக்கூடிய விடைத்தாள் கசிவு என்பதல்ல பிரச்சனை. அப்படி இந்த பிரச்சனையை சுருக்கிவிட முடியாது. இது போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கு எந்த விதமான தகுதியும் திறமையும் ஆற்றலும் இல்லாத இந்த NTA ஒழிக்கப்பட வேண்டும். அது நடத்தக்கூடிய அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய குரலாக இருக்க முடியும். அதனாலதான்
தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மக்கள் பேரவை தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது. அதுவும் நாம் இன்னும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். காரணம், நீட் இல்லாத காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அவர்களுடைய மேல்நிலை பள்ளிக்கூட மதிப்பெண்களினுடைய அடிப்படையில் இங்கே நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய மருத்துவர் எழிலனை போன்று தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். இன்று இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம் என்று ஒரு நகரத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை தான் இந்தியாவினுடைய மருத்துவத்தினுடைய தலைநகரமாக விளங்குகிறது என்றால் இதற்கு காரணம் நீட் அல்ல. தமிழ்நாடு பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய அந்த கல்வி முறைதான் தமிழ்நாட்டை கல்வி அளவில், பல்வேறு கல்வி அளவில், மருத்துவ கல்வியிலையும் தலைநிமிர வைத்திருக்கின்றது. எனவே எங்களுக்கு நீட் வேண்டாம் என்பது, நீட்டை நடத்தக்கூடிய என்டிஏக்கும் அந்த தகுதி இல்லை. எங்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் மேல்நிலை பள்ளிக்கூடத்திலே எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களின் அடிப்படையிலே நடக்கப்படக்கூடிய மருத்துவ சேர்க்கை எந்த வகையிலும் மருத்துவ கல்வியினுடைய சிறப்பை, மருத்துவ கல்வியினுடைய மேன்மையை சிதைக்கவில்லை. அதனாலதான் தொடர்ச்சியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபேர் நீட்டுக்காக, நியாயமாக நீட் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் வீதிகளிலே மிகப்பெரிய அளவிலே தொடர் போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இப்போது பதவியேற்று இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு நாங்களும் நீட்டை எதிர்க்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக இருக்குமே ஆனால் ஏன் போராட்டங்களுக்கு தடை விதிக்கின்றார்கள்? ஏன் மெரினாவை பேரிகேட்ஸ் வைத்து தடுத்திருக்கின்றார்கள்? அவர்களுக்கு உண்மையிலேயே நீட் எதிர்ப்பு அவர்களுடைய கொள்கையாக இருக்குமே ஆனால் இந்த போராட்டங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு முறை அடுத்த மாதம் சட்டமன்ற பேரவை கூடும்போது நீட்டை தமிழ்நாடு எதிர்க்கின்றது, இதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், நீட் இல்லாத மருத்துவ தேர்வுதான், மருத்துவ கல்வி சேர்க்கை தான் நமக்கு வேண்டும் என்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மேடையிலிருந்து நான் ஒரு கோரிக்கையாக வைக்க விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும். காரணம், கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கின்றது. இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள் அனைத்தும் தமிழ்நாடு மக்கள் வரிப்பணத்தினால் உருவாக்கப்பட்ட அரசு மருத்துவ கல்லூரிகள். அந்த மருத்துவ கல்லூரிகளின் சேர்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அரசமைப்பு சட்டம், எஜுகேஷன் இஸ் இன் தி கான்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு. எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கூடங்களின் சேர்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கின்றதே தவிர அந்த உரிமையை பறிப்பதற்கு ஒன்றியத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது தமிழ்நாட்டின் வீதிகளில் எல்லாம் தொடர்ந்து முழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைக்கு மேலும் மேலும் நாம் அழுத்தம் தர வேண்டும். நிச்சயமாக ஒரு நாள் ஒன்றிய பாஜக அரசு அடிபணியும். நீட் இல்லாத மருத்துவ சேர்க்கையும் அதே போல வேறு பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் சேர்க்கை நடைபெறுவதற்காக தொடர்ந்து நாம் போராட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.